ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு சூப்பரான திடீர் அறிவிப்புகளாக மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ரூபாய் 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கருணை தொகையை வழங்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு கூடுதல் முக்கிய அறிவிப்பாக சொல்ல போகிறோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்காக வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக வீடியோவா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இந்த வீடியோவில் 8 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 10,000 சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக அரசு வாக்குறுதிகளை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணணும், புதிய ரேஷன் கார்டு வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூடுதலான இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம போடுற வீடியோவை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக அமைகிறதுக்கு முக்கியமாக ஸ்கிப் பண்ணாத பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணாலும் அந்த 8 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்து தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஏடிஎம்கே என்னென்ன வாக்குறுதிகள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்ற போகிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது மிக மிக இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதை வீடியோவில் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூபாய் 10,000 கருணை தொகை. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணியிருக்கார். இதனால் பார்த்தீங்கன்னா மக்களின் குடும்ப சுமைகளை அதிகரித்துள்ளது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காரு. மக்களின் குடும்ப சுமை அதிகமாகவே அதிகரித்துள்ளது. இதனால் மக்களின் சுமையை குறைக்க வகையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்றதுனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மக்கள் கடும் அவதிப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு கருணை தொகையாக இந்த 10,000 கொடுத்தா அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக கருதி அவங்க செலவு செய்வார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கார். ரூபாய் 12,000 நிவாரணம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைகால நிவாரண நிதி 8,000 ரூபாய் இப்போதைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மீன்பிடியாளர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத புதிய தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன், அதனால தான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறோம். மேலும் அதிமுகவின் சார்பாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு உதவும் வகையில் அப்படின்னே சொல்லலாம். அதில் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை. அடுத்தது மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிவாரண நிதியை 8,000 ரூபாய் வழங்குறத 12,000 ரூபாய் அதிகரிக்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இனிப்பான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு ரூபாய் 1000 வழங்கப்படும் அவங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன், ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்டுள்ள விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். அடுத்தது படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்கு போகாத இருக்கிறாங்களோ, வேலைக்காக காத்துன்னு இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதம் 2,000 உரிமை தொகையை வழங்கப்படுறதா மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் +2 வரை படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் வழங்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் கூடுதலாக வாக்குறுதிகளில் நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடைபாதையில் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்க கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளும் கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 கட்ட வாக்குறுதிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக வந்து பார்க்க வேண்டியது இந்த 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வந்து பார்க்க வேண்டியதாக வந்து இருக்குது அதிமுகவின் தரப்புலேருந்து. அதனால் இதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணியிருக்கும். மேலும் குறிப்பாக முக்கியமான பாயிண்ட், இதை நம்ம பார்த்த வாக்குறுதிகளிலே முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இதுதான் வந்து பார்க்கப்படுகிறது. +2 படித்தவர்களுக்கு ரூபாய் 1000 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும். வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் +2 படித்த மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை முறியடித்து எப்படியாவது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை அமைக்கணும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து இப்போ வாக்குறுதிகளாக வந்து சொல்லின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்த வாக்குறுதிகளை பெருசாக வந்து பார்க்கப்படுறது இது எல்லாமே ஆர்டிகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதே போல் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆட்சிக்கு அதாவது அதிமுக ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரூபாய் 10,000 கருணை தொகையாக வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து அவரது வாக்குறுதிகளில் அறிவிப்பாக வந்து அறிவிச்சிருக்கார். இந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொகைகள் இந்த தொகை வேணும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பழைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். முக்கியமாக இந்த 10,000 கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேலும் அறிவிப்பு வந்து வெளியிடும் போதே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். சென்னை ராயப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய இபிஎஸ் அவர்கள் 3ஆம் கட்ட சில தேர்தல் அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது வந்து வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். இதில் குறிப்பாக வந்து மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகம் திறன் விடியாத திமுக அரசியல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து விலைவாசியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏறி இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம் ஆகிய விலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசால் உயர்த்தப்பட்டிருக்குது, பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மக்களின் சுமையை குறைப்பதற்கு முக்கியமான நோக்கோட வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நாங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக வந்து வடிவமைத்திருக்கும். அதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படித்துட்டு யாரெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீன்பிடி தடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் நிவாரண தொகையாக வந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் இது இப்போ அதிமுக ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் 12,000 ரூபாய் வந்து உயர்த்தப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஃபுல்லாக ஏற்கனவே நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புடன் வந்து சேர்த்து ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கைத்தறி நெசவாளர்களின் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக வந்து உயர்த்தப்படும். இப்போ நெசவாளர்களுக்கு வந்து 300 யூனிட் இலவசமாக வந்து வழங்கப்படுது. அது 450 யூனிட்டாக வந்து அதிமுக ஆட்சி அமைத்தால் வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விசைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும் அப்படின்றதே வந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அதை தான் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண வரது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அதிமுக சார்பில் அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து வெளியிட்டிருக்காங்க. நகரப்பகுதியில் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதை தான் வந்து நோட் பண்ண வேண்டியது. நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரியாதே வந்து இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் கட்ட வாக்குறுதிகளாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை உருவாக்க குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. குடும்ப அட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்க இவங்க அதிமுக ஆட்சிக்கு திரும்ப வந்ததுன்னா அவங்க வந்து குலவிளக்கு திட்டம் அப்படின்ற ரீநேம் வந்து மாற்றி அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வீடியோ வந்து போடுங்க, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சா வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண வராங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம்.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயை உயர்த்திய சிஎம் ஸ்டாலின் அறிவித்த பிறகு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் அதிமுக மட்டும் இல்லாமல் திமுக தரப்புலையும் 2000 வந்து உயர்த்த போகிறதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் இ சேவையிலோ தாசில்தார் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸிலும் வந்து மக்கள் வந்து போய் அப்ளை பண்ணுறது குவினார்கள். தற்போது புதிய விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை அப்படின்றத ஆஃபீஸில் வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்கள் வந்து கொடுத்தவங்களுடைய மேல்முறையீடு மனுக்கள் மட்டுமே இப்போ ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அப்படின்றத அதிகாரிகள் வந்து பதில் வந்து சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் பெண்கள் தேவையின்றி அலைச்சல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய விண்ணப்பத்துக்கான புதிய அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெறலை. அப்படி புதிய அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் அறிவித்ததுக்கப்புறம் நம்ம சேனலே அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணம் வந்து வாங்கலையோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக அது கண்டிப்பாக வந்து அமையும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் 2000 வந்து தருவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் 2000 ரூபாய் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் சில மாற்றங்கள் வந்து செய்ய போகிறாங்க. அதையும் வந்து நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். குறிப்பாக வந்து தகவலில் மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா, அதாவது வந்து கிடைச்சிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வந்து இப்போதைக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை 2000 ரூபாய் வந்து உயர்த்தி தருவது அப்படின்றத வந்து முதலமைச்சர் வாக்குறுதிகளாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிபந்தனைகளால் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாத உள்ளனர் அப்படின்றது தான் ஒரு வழக்கமான ஒரு ஒன்றாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய கட்டுப்பாடு அது மட்டும் கிரைட்டீரியா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வந்து கிடைக்காத போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலில் திமுக முக்கிய வாக்குகள் வந்து பெற்று முக்கியமாக வந்து வெற்றி அடைந்தால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகளை வந்து ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. தகுதி தளர்வுகள் ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த தளர்வுலாம் வந்து மென்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம். அதில் குறிப்பாக 50 லட்சத்துலேருந்து 1 கோடி புதிய பயனாளிகள் புதிய விண்ணப்பங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து வெளியாகிருக்குது. இது கன்ஃபர்மேஷனாக வந்து இன்னும் இன்ஃபர்மேஷனாக வந்து வரல. அது போல் வந்து புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து பெறப்பட போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலை உடனடியாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தவே உங்களுக்கு வந்து தெரியும். மேலும் அதிமுக சார்பில் நிறைய வாக்குறுதிகள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சில வாக்குறுதிகளை நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ இலவச கட்டணமில்லா பேருந்துகள் வந்து நகர பேருந்துகளை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் அதே போல் ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லாத பேருந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றத வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது இருக்கும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் அரசு சார்பில் இடம் வழங்கி வீடு கட்டி தரப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இலவச வீடு வழங்கும் திட்டம் மூலமா கவர்மெண்ட் வந்து வீடு கொடுத்துருந்தா வந்து இருக்கிறாங்க. அது வந்து கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இல்லம் திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வீடு இல்லாதவங்களுக்கும் இடம் இல்லாதவங்களுக்கும் இடம் வழங்கி வீடு கட்டி தர போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து நகரப்புறங்களில் வசிக்கும் வீடுகளில் இல்லாதவர்கள், அதாவது நகரப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு அரசு சார்பில் இடம் வழங்கி அடுக்குமாடு குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. நிறைய பேர் சிட்டியில் இருந்தும் வீடு இல்லாத வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அடுக்குமாடியில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே வீட்டில் வசிக்கும் பட்டியலினத்த மக்கள் மற்றும் மகன்கள் திருமணம் செய்து தனி குடித்தனம் செல்லும் பொழுது அரசு சார்பில் இடம் வழங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்து பார்க்கப்படுது. மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் 125 நாட்களாக வந்து உயர்த்தி வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் மூலம் மகளிர்களுக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து முதல் கட்ட வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகளில் அதிமுக சார்பில் கூடுதலான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2000 ஆக உயர்த்தப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றவர்கள் பெண்களுக்கான மாத உதவித்தொகை ரூபாய் 1200 அதாவது விதவை பென்ஷன் 1200
ரூபாய் 2000 வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. முதியோர் உதவித்தொகையும் வந்து 2000 வந்து உயர்த்த போகிறாங்க. 1200 வந்து வாங்கின்னு வர இப்போ வந்து விடோ பென்ஷன் 2000 வந்து உயர்த்தி வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்தது மாணவர்களின் வங்கி கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தொகையை அரசே வந்து ஏற்கும் அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாணவர்களோட வங்கி கடன் முக்கியமாக வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அரசே வந்து ஏற்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து கூடுதலான இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மகளிரிடையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து வழங்க போகிறது. மேலும் அதிமுக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. காயமடைபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசாணை வெளியிட்டு இடங்களில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டி அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளின் பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுடைய வங்கிகளில் ஏதாவது கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையர் பெண்களுக்கு சுய தொழில் செய்ய வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிறுபான்மையிலும் இஸ்லாமிய பெண்களுக்கும் ஏதாவது தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக வந்து அரசு வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் கூடுதலாக அதிமுக சார்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிமுக வாக்குறுதிகளாக இது ஃபுல்லாக வந்து அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லாக வந்து நிறைவேற்றதா வந்து வாக்குறுதிகளாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து அதிமுக சார்பில் என்னென்ன வாக்குறுதிகளாக வந்து கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.